ஃபீமேல் அந்த பார்ட்னரோட ஏஜ் வந்து லெஸ் தென் 35 இருக்கும் பொழுது அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 1 இயர் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். மேம் இப்போ வந்து கப்பிள்ஸ் வந்திருக்காங்க மேம், பட் அவங்கக்கிட்ட எந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம கேட்கணும் மேம்? ஸோ நீ என்ன கேட்குறேன்னா பேசிக்காக என்ன இன்வெஸ்டிகேஷன் ஒரு கப்பலுக்கு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலுக்கு என்ன பண்ணணும், ஃபீமேலுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த அனாட்டமி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து அனாட்டமி ஆஃப் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை இருக்குது, இந்த பக்கம் ஒரு டியூப், இந்த பக்கம் ஒரு டியூப் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஓவரி, இந்த பக்கம் ஒரு ஓவரி இருக்குது. நம்மளோட ஓவேரியன் ரிசர்வ் வந்து இட் இஸ் ஆல்ரெடி டிட்டர்மைண்ட். ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து இத்தனை எக்ஸ் வந்து நம்மளோட ஓவரிஸில் இருக்குது அப்படின்றது இட் இஸ் ஆல்ரெடி டிட்டர்மைண்ட். ஸோ என்ன ஆகும்னா எவ்ரி மந்த் வந்து இந்த ஓவேரியன் ரிசர்வ்லேருந்து a few follicles will be recruited. அந்த ஃபாலிகல்ஸ் வந்து ரெக்ரூட் ஆகி அது என்ன பண்ணும்னா one of the follicles among the recruited follicles will become the dominant follicle. அந்த dominant follicle வந்து ஓவுலேஷன் நடக்கும்போது அரௌண்ட் த 14th டே இந்த பேஷண்ட் வித் ரெகுலர் சைக்கிள் ஓவுலேஷன் நடக்கும் இல்லையா, அந்த ஓவுலேஷன் நடக்கும்போது அந்த டாமினன்ட் ஃபாலிக்கிலேருந்து ஓவம் ரிலீஸ் ஆகும். ஸோ தட் ஓவம் வில் பி பிக்ட் அப் பை திஸ் டியூப். அந்த டியூப் வழியாக அந்த ஓவம் வரும்போது அதே நேரத்தில் when the sperm comes inside the female reproductive tract, there are millions of sperms which will come, but out of which one sperm வந்து will fertilize the ovum. ஸோ அந்த ஓவம் ஃபர்டிலைஸ் ஆகும்போது embryo will form and then it will get implanted inside the endometrial cavity. ஸோ இதான் வந்து நார்மலாக நடக்கிறது. இப்போ என்ன ஆகுது, நமக்கு வந்து இப்போ அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த விஷயங்கள்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியணும். ஸோ செமன் அனாலிசிஸ் நார்மலாக இருக்கான்னு நமக்கு தெரியணும். ஸோ ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து அக்கார்டிங் டு WHO கைட்லைன்ஸ் வந்து அட்லீஸ்ட் 15 மில்லியன் இருக்கணும். அது மாதிரி ப்ரோக்ரஸிவ் மோட்டிலிட்டி 30% அது இருக்கணும். அது மாதிரி மார்ஃபாலஜி 4% அது இருக்கணும். இவ்வளவும் நார்மலாக இருக்கணும். அப்போதான் வந்து அவங்களுக்கு வந்து செமன் அனாலிசிஸ் நார்மலாக இருக்குன்னு எடுத்துக்க முடியும். அதுபோல் நம்ம அடுத்து பண்ண வேண்டிய டெஸ்ட் வந்து டியூப்ல ஏதாவது அடைப்பு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு நம்ம ஹெச்எஸ்ஜின்ற டெஸ்ட் பண்ணுவோம். அண்ட் வந்து பேசிக்காக ஒரு ஸ்கேன் பண்ணணும். பிகாஸ் ஸ்கேனில் வந்து கர்ப்பப்பையில் எதுவும் கட்டி இல்லை, எண்டோமெட்ரியம் இஸ் நார்மல், அண்ட் வந்து ஓவரிஸ் வந்துட்டு அதோட ஓவேரியன் ரிசர்வ் வந்து நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆன்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட் எல்லாம் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நார்மலாக இருக்கான்றது தான் பேசிக்காக நம்ம பார்க்குற டெஸ்ட்.